சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குட் மார்னிங்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இன்னிலிருந்து நானும் சரண்யாவும் ஆபீஸ் போறோம். இனி நம்ம எல்லா பிசினஸையும் கௌதமுக்கு பதிலா நாங்க தான் பாத்துக்க போறோம். ஆமாந்த, கௌதம் எப்போதும் திவ்யாவை நினைச்சு குடிச்சுக்கிட்டு எந்த வேலையும் பார்க்காம இருக்காரு. அதனால கௌதம் இருந்த இடத்துல இவரும், திவ்யா இருந்த இடத்துல நானும் இருந்து இந்த பிசினஸ் எல்லாத்தையும் கவனிக்க போறேன். பிசினஸ் விஷயமா நிறைய வேலைகள் அப்படியே பெண்டிங்கா இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் சரி பண்ண போறோம். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. கௌதம் தேறி வர வரைக்கும் நீங்க தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். கௌதம் இல்லாத இடத்த நீங்க தான் நிரப்பணும். ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்கப்பா. அம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்மா, நீங்க கவலையே படாதீங்க. கௌதம் பொறுமையா மனசை தேத்திக்கிட்டு ரெடி ஆகட்டும். அவனை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். சரிப்பா. அவன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறதும், திவ்யா போன கோபத்துல தன்னை மறந்து இருக்கிறதையும் என்னால பார்க்கவே முடியல. இருந்தாலும் வேற வழியும் தெரியல. அவன் மறுபடியும் தயாராகணும்னா நாம நினைச்சது நடக்கணும். அந்த திவ்யா நிரந்தரமா அவன் வாழ்க்கையை விட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் பழைய நிலைமைக்கு வருவான்னு நினைக்கிறேன். ராத்திரி பூரா அவன் குடிச்சுக்கிட்டே தான் இருந்தான். இப்ப கூட அவன் எந்திரிச்சிருக்க மாட்டான். அவன் எந்திரிக்கிறதுக்கு எப்படி மதியம் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.